புதுச்சேரியில் சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் அண்ணா சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி அதிமுக அழைப்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வந்திருக்கும் நிலையில் தற்பொழுது அண்ணா சாலையில் அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு நீதி கேட்டு புதுச்சேரி முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரகுமான். அவரிடம் பேசலாம். ரகுமான், முன்னாடி முழு கடையடைப்பு போராட்டம் இந்தியா கூட்டணி சார்பாகவும் அதிமுகவினர் சார்பாகவும் நடைபெற்றது. தற்பொழுது அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன காரணம்? அதாவது சிறுமியுடைய உயிரிழப்பிற்கு நீதி கேட்டும் இந்த உயிரிழப்பிற்கு காரணமான போதைப் பொருளை உடனடியாக தடுக்க வலியுறுத்தியும் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அதிமுகவினர் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதே போன்று இந்தியா கூட்டணி கட்சியினரும் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். இதன் காரணமாக புதுச்சேரியிலே இன்று இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. அதாவது பெட்ரோல் நிலையங்கள் கூட இன்றைக்கு திறந்திருந்தது கூட பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அனைவருமே இந்த முழு அடைப்பு போராட்டத்தை அரசியல் கட்சிகள் அழைப்பு விடுத்த போராட்டம் என்று பார்க்காமல் இது அனைவருக்குமான உணர்வுபூர்வமான போராட்டம். உயிரிழந்த சிறுமிக்கு நியாயம் கேட்கும் வகையிலே இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது என்ற வகையிலே அவர்கள் அனைவருமே தங்களுடைய அந்த ஆதங்கத்தையும் தங்களுடைய இரங்கலையும் பதிவு செய்யும் வகையிலே இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையிலே அண்ணா சாலை முன்பாக 100க்கும் மேற்பட்டோர் இங்கு வாகனங்களிலே பேரணியாக வந்து அண்ணா சாலை முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதனால் இந்த பகுதியிலே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களிலே மறியல் போராட்டத்தில் நடைபெறுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். இதன் காரணமாக புதுச்சேரியிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற இருக்கின்றதால் மாணவர்களுக்கு பேருந்துகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு மறிக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த மறிக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவுப்படி மாணவர்களுக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. மற்றபடி புதுச்சேரி அரசு பேருந்துகளோ தமிழக அரசு பேருந்துகளோ எதுவும் இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக பயணிகள் வெகுவாக பாதித்திருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே இங்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அவை அனைத்துமே செல்கின்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர் அன்பழகன் கேட்போம். அதாவது உங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன அரசுக்கு முன்வைக்கிறீங்க? போதைப் பொருள் ஆசாமிகளால் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமி 9 வயது நிரம்பிய ஆர்த்தியினுடைய மரணத்துக்கு நீதி வேண்டும். அதிகபட்சமான தண்டனையாக மரண தண்டனை உண்மையான குற்றவாளிகளுக்கு அளிக்க வேண்டும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கூட அவருடைய இரங்கல் செயல் சொல்லும்போது போக்சோ சட்டப்படி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது போதுமானது அல்ல, அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு அவர் இந்த அண்ணன் சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில் இந்த குழந்தையினுடைய மரணத்தில் யார் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நீதித்துறை உரிய விசாரணைக்கு பிறகு உடனடியாக ஒரு மரண தண்டனை வழங்க வேண்டும். அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக போதைப் பொருள் விற்பனையை தடுக்க இந்த அரசு தவறி வருகிறது. போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களுக்கு இந்த அரசு துணை போகின்றது. காவல்துறை இது போன்ற விஷயத்தில் மிக மிக அலட்சியமாக இருக்கின்றது. பல முறை நாங்கள் அதிமுக சார்பில் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றோம். ஆனால் ஆளக்கூடிய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதனால எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவருடைய அனுமதியோடு இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய நலனுக்காக, மாணவர்களுடைய நலனுக்காக, நிகழ்கால மாணவர்களுடைய செல்வங்களுக்காக இன்றைக்கு அதிமுக சார்பில் பந்து போராட்டம் நடத்துகிறோம். இந்த பந்து போராட்டம் முழுமையாக வெற்றி அடைந்திருக்குது. இந்த வெற்றிக்கு துணை நின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதிமுக சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். அதாவது இது ஒரு அரசியல் கட்சியுடைய கோரிக்கை மட்டுமல்ல. அதாவது பாதிக்கப்பட்ட அதாவது உயிரிழந்த சிறுமிக்கு அந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளுக்கு
கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று புதுச்சேரியில் சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் அண்ணா சாலையில் அன்பழகன் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.